M2W Conclave 3.0 அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிறது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு. ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஐடியாவே எதுக்காக, இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா, உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்தை நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து, தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும், எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போக வேண்டும், வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் இந்த M2W கான்க்ளேவில் நாம் பேச போகிற விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்டு டே. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈவெண்ட் பேக்டாக இருந்ததுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை குயிக்காக முடிச்சிருவோம். மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது. அரங்கம் சிறியது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே வர முடியாது, சென்னை வருவதற்கு நேரம் இல்லை, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கானது. வாங்க, இணைந்து பயணிப்போம். இந்த வாரம் சனிக்கிழமை சூப்பரா 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேவிகேட்டிங் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூ ட்ராப்ஸ் பை ஆகாஷ். அதே 10 மணிக்கு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் டைம் டு ஷைன் ஆர் லேக்கிங் லஷர் பை சம்யுக்தா. அண்ட் 11 மணிக்கு இன்சூரன்ஸ் இம்பாக்ட் ஆஃப் GST வேவ் இன் ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் வெதர் இட்ஸ் ரைட் டைம் டு டேக் இன்சூரன்ஸ் பை அபிராமி. 3 வெபினாருக்கும் இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒருத்தரால் வேலையில் நீடிக்க முடியல. ஃபேமிலியை கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபேமிலி விரிவடையலாம், 1க்கு 2 பிள்ளைகள். ஸோ அந்த பீரியடில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒருத்தருடைய வருமானத்தில் ஃபேமிலி ரன் பண்ணும். ஒருத்தருடைய வருமானத்தில் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணும்போது அதிகம் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சேவ் பண்ணுற வாய்ப்பு இருக்கும், பட் அதிகம் சேவ் பண்ணுற வாய்ப்பு இருக்காது. ஸோ சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும், பட் அதன் வீச்சு இருக்க வேண்டிய அளவு இருக்காது. இட் டசன்ட் மேக் த ரிக்வயர்ட் இம்பேக்ட். ஸோ அந்த அளவில் தான் அவங்க சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காலச்சூழலில் மறுபடியும் இந்த செகண்ட் பர்சன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிங்கிள் இன்கம்லேருந்து ஃபேமிலி மறுபடியும் டபுள் இன்கமாக மாறுகிறது. அந்த இடத்துல தான் ஒவ்வொரு ஃபேமிலியும் தங்களுடைய ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமாகுது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், 3/4 பேர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் பிளான் பண்ணாமல் திடீர்னு அவங்க லைஃப்குள்ள மறுபடியும் வரும்போதோ, அல்லது எதிர்பாராத ஒரு வகையில் வருமானம் கூடும்போது, 2 பேருடைய வருமானம் சேர்ந்து கூடும்போது வாழ்க்கை தரத்தை கணிசமாக உயர்த்திக்கிறாங்க. வருங்காலத்திற்கான முதலீடையோ சேமிப்பையோ கணிசமாக உயர்த்துவது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சொசைட்டிக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட வாழ்ந்து காட்டணுன்ற அந்த ஒரு தேவை இருக்கு, அதை மறுக்க முடியாது. நான் அதை கிளியராக ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு வாழ்ந்து காட்டுறோம்ல, அதே மாதிரி என்னைக்கும் வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அந்த தேவையை சேர்த்து தானே பார்க்கணும். ஸோ இது 2த்துக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் உருவாக்குறது தான் இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ செகண்ட் இன்கம் வருது.
இப்போ நான் ஏதோ பயங்கரமா சம்பாதிக்கிற குடும்பங்களை பத்தி பேசுறேன்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இன்கம்ல குடும்பம் நடக்குது, அந்த இன்கம் எவ்வளவுன்னு கூட நான் இந்த இடத்துல சொல்ல போறது இல்லை. பட் செகண்ட் இன்கம் ஒரு ஆண்டுக்கு 3,60,000 ரூபாய் அப்படின்னு நான் அசியூம் பண்றேங்க. மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் செகண்ட் இன்கமா ஒரு குடும்பத்துக்கு வருது. என்னுடைய இரண்டாவது அசம்ஷன் என்னன்னா, இந்த சம்பளம் ஒரு ஆண்டுக்கு 10% உயரும் என்பது நியாயம் தானே? அவ்வளவு கூட ஏறலனா என்ன அர்த்தம்? ஸோ 10% இந்த சம்பளம் ஏறிக்கிட்டே போகும். இப்போ இது எக்ஸ்ட்ரா வருமானம் வந்த உடனே இவங்க லைஃபை எப்படி ஃபார்ம் பண்ண போறாங்கன்றதுதான் கொஸ்டின். சில பேர் சொல்லுவான், நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஒய்ஃபோட மொத்த பணத்தையும் நீ வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ, அப்படியே ஃபிளிப் அடிச்சிருவாங்க. செலவு வச்சுக்கிட்டு நீ வேற ஏதாவது பிளான் பண்ணு, கார் வாங்க, இஎம்ஐ எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா பாரு, ஏதாவது வைல்டு ஐடியாஸ் எல்லாம் வந்துடும். பேசிக்கா என்ன நடக்கும்னாக்கா, இதுவரை கணவனின் வருமானத்தில் நடந்த குடும்பம் திடீரென்று மனைவியின் வருமானத்தில் நடக்கும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதுக்கப்புறம் கணவனுடைய வருமானம் பொறுப்பாக நிர்வகிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க். இது 99% நான் பார்க்கக்கூடிய வீக் ஃபேமிலிஸ்ல இருக்கிற ஒரு சூழ்நிலை. எந்தெந்த ஃபேமிலி ஃபைனான்சியலி வீக்கா இருக்கோ டெஃபினட்டா இந்த மாதிரி இருக்கும். பட் இதை ஒரு வினாடி அப்படியே திருப்பி போடுங்களேன். தொடர்ந்து கணவனுடைய வருமானத்தில் தான் குடும்பம் நடக்கணும்னு அழுத்தமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க அந்த ஃபேமிலி அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். பட் அதே சமயத்துல மனைவியினுடைய வருமானத்துல பாதி பணத்தை அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. மீதி 50% அப்படியே அவங்க சேவ் பண்ண போறாங்க. ஸோ 3,60,000 ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க 1,80,000 ரூபாயை குடும்பத்துக்கும் தன்னுடைய செலவுக்கும் கொடுக்க போறாங்க. மீதி 1,80,000 ரூபாயை குடும்பத்தின் வருங்கால தேவைகளுக்கு சேமித்து முதலீடு செய்து வளர்க்க போகிறார்கள். இதான் அசம்ஷன். சரி, இன்கிரிமெண்ட் 10% வரும்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டாக்கா, இன்கிரிமெண்ட்ல கரெக்டா சரிபாதிய ஒவ்வொரு வருஷமும் சேமிப்பு கூடுதலாக கொடுப்பார்கள். இப்ப இந்த ஒரு பழக்கத்தை இவங்க 15 வருஷம் பண்ண போறாங்க. யோசிச்சு பாருங்க. 15 இயர்ஸ் தொடர்ந்து இந்த குடும்பம் மனைவியினுடைய வருமானத்துல பாதி பணத்தை அந்த மனைவியின் பெயர்லேயே சேமிச்சு காம்பவுண்ட் பண்ண போகுது. இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்டிங் அவங்களை எங்க கொண்டு போய் செல்லும் நீங்க நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? இந்த நம்பர் எங்க போய் நிற்கும்னு யாராவது யோசிக்கிறீங்களா? 15 வருஷம் காம்பவுண்டிங். 15 வருஷம் கழிச்சு இந்த குடும்பம் உருவாக்கக்கூடிய தொகை 1,22,95,416 ரூபாய். 1 crore கிராஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இலக்கு 1 கோடி மைல்ஸ்டோன் சொல்றோம் இல்லையா, அதை கிராஸ் பண்ணிடுறாங்க 15 இயர்ஸ்ல. எதை வச்சுக்கிட்டு? ஒய்ஃபோட சேலரியில 50% சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நான் இந்த குடும்பத்தை இன்னும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கணக்கை போட போறேன். இந்த கணக்கை போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அசம்ஷன் இந்த கணக்குல இருந்தது. ரிட்டர்ன் என்பது ஒரு ஆண்டிற்கு 12% அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எக்விட்டி இன்வெஸ்டரா இந்த ரிட்டர்னை இந்தியாவில் பண்ண முடிஞ்சிருக்கு, பண்ண முடியும். நான் மற்றவங்க மாதிரி ரொம்ப ஹை நம்பர்ஸ் எல்லாம் இந்த அசம்ஷன்ல எடுக்கல. இது நடுத்தர குடும்பம், அளவா தான் ரிஸ்க் எடுக்க முடியும். அளவா ரிஸ்க் எடுத்தே இவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க போற விஷயம்.